இந்த தாவேக்கால இணைஞ்சதுடைய முக்கிய நோக்கம் நடந்து முடிந்த சட்டசபை எலெக்ஷன்ல மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒரு அரசியல் ஒரு மிகப்பெரிய புரட்சி செஞ்சாரு. அடிப்படையில எம்ஏ சமூக படி படிச்ச எனக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்னன்னா, சாதி பார்த்து எந்த இடத்துலையும் வேட்பாளர் நிக்க வைக்கல, மதம் பார்த்து எந்த வேட்பாளர் நிக்க வைக்கல, பணம் கொடுத்து எந்த வேட்பாளரையும் ஜெயிக்க வைக்கல. இப்படி பல புரட்சிகளை பண்ணதுனால அவர் பால் ஈர்ப்பு ஏற்பட்டு இன்னைக்கு தாவேக்கால இணைஞ்சிருக்கேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு விஜய் சார் நடிச்ச குஷி படத்துல நான் அசோசியேட் டைரக்டர். அவர் நடிச்ச ஜில்லா படத்துல வில்லன். இது போக என்னை முதலா ஜெராக்ஸ்னு ஒரு கதையை சொல்லி அந்த படத்தை நான் இயக்குறதுக்கு எனக்காக ப்ரொடியூசர் தேடி அலைஞ்சு அவருடைய கார்லயே என்னை வச்சு கொண்டு போய் சுத்தினாரு. அந்த பாசம், அதுக்கெல்லாம் மேலாக அவர் எந்த காலத்திலையும் யாரையுமே காயப்படுத்தாத ஒரு தன்மை கொண்டவர். நான் ஒரு இடத்துல விஜய் சார் 28 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். யாரையும் அவ்வளவு சீக்கிரம் காயப்படுத்தவே மாட்டார். அந்த நற்குணம் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவங்க அம்மா கூட சொன்னாங்க, அவருக்கு பிடிக்காத உணவை சமைச்சு வச்சா கூட வேணான்னு போயிடுவாரு தவிர சாப்பாடு பிடிக்கல, என்ன சாப்பாடு செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரு அப்படின்னு அவங்க அம்மாவே தன் மகனுக்கு என் பிள்ளை யார் மனதையும் காயப்படுத்த மாட்டாரு சொன்னது. அந்த இதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு வருது. நான் அதிமுக கொள்கை பிரபுத்துவ செயலாளர் நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ணப்போ இந்த சட்டசபை எலெக்ஷன்ல விஜய் சாரை பத்தி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, விஜய் சாரை ஒவ்வொரு வீட்லயும் அண்ணன் தம்பியா பாக்குறாங்க. அவங்க வீட்டுல ஒரு குடும்ப உறுப்பினரா, ரேஷன் கார்டுல மட்டும்தான் அவர் பேர் இல்லை, மற்றபடி குடும்ப உறுப்பினரா அவர் பாக்குறாங்க. நிச்சயம் இந்த வருகிற சட்டசபை எலெக்ஷன்ல அவங்க மக்கள் அவங்களை கைவிட மாட்டாங்கன்னு சொன்னேன். எல்லாரும் சொன்னாங்க, அதிமுக நீ கொள்கை பிரபுத்துவ அமைச்சரா இருந்துகிட்டு தாவேக்காவோட தலைவரை பத்தி விஜய் சாரை பத்தி இப்படி புகழ்ந்து பேசுறீங்கன்னு பல பேர் என்ன கேட்டாங்க. அப்ப என்ன ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு எல்லாம் விஜய் சார் இப்பதான் தெரியும், எனக்கு 28 வருஷமா தெரியும். அவரை மக்கள் மனசுல என்ன நினைக்கிறாங்க, ரசிகர் மனசுல என்ன நினைக்கிறாங்க, உண்மையதான் சொன்னேன், அதுல தப்பு இல்லைன்னு சொன்னேன். அதனால பல முறை அதிமுக பல பேர் என்னை திட்டினாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நல்ல உண்மையை சொன்னேன். விஜய் சார் ஒரு சிறந்த மனிதர், ஒவ்வொரு வீட்லயும் அவர் அண்ணன் தம்பியா வாழ்றாரு உண்மையை சொன்னேன். அந்த உண்மை இன்னைக்கு பழிச்சிருக்கு. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக, ஒரு அண்ணன் தம்பியாக, ஒரு சகோதரனா ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு லஞ்ச லாவணையமற்ற ஒரு சிறந்த அரசை அவர் உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய பாடுபடுறாரு. சட்டசபையே புதுசான ஒரு கோணத்துல அணுகிறாரு. மக்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்திருக்கேன். இந்த கட்சியில் இணைந்து இந்த கட்சி தொடர்ந்து பல்லாண்டு காலம் நிலைத்து மக்கள் மனதில் நிற்பதற்கு உழைப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி. சார், தேர்தல் பிரச்சாரத்தையே அதிமுக இருந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்க. அப்பவே தாவேக்கா குறித்தும் ஆதரவா பேசியிருந்தீங்க சொன்னீங்க. முன்பு ஏன் இணையாம தற்போது வெற்றி பெற்ற பிறகு இணைவதற்கான காரணம்? அது காரணம் ஒரே காரணம் தான் சார். நம்ம ஒரு கட்சியில கொள்கை பிரபுத்துவ இருக்கும். எலெக்ஷன் வந்துருச்சு, யாரையும் அம்போன்னு விட்டு போட கேரக்டர் எனக்கு கிடையாது. அது நான் சின்ன வயசுல இருந்து இண்டஸ்ட்ரியில சொல்லுவாங்க, பிரைமரியாவுக்கு எப்பயும் ஒரு ஹெல்பிங் டென்ஸ் உள்ள கேரக்டர் அப்படின்னு. அம்போன்னு விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தை தான் சட்டசபை எலெக்ஷன்ல ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணேன். ஆனால் ஒரு இடத்துல கூட விஜய் சாரை பத்தியோ தாவேக்கா பத்தி நான் எந்த இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணல. அதுக்கான வீடியோ யாருமே ஆதாரமா கொடுக்கவும் முடியாது. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adhiban.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.